வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம திரும்ப திரும்ப சொல்ற விஷயம்தான். நிறைய நண்பர்கள் நான் வீடு கட்ட போறேன், எனக்கு பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஒரு இடத்த பார்க்காம நான் பிளான் போட மாட்டேன், நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அதையும் மீறி எனக்கு பிளான் போட்டு கொடுங்க, எனக்கு வேறு வழி கிடையாது, நான் அங்கே தான் வீடு கட்ட போகிறேன், நீங்கள் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ கேட்டுட்ருக்காங்க. என்னோடய வீடியோ பதிவுலாம் பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க, சர்ச் பண்ணிவிட்டு அந்த நம்பர் எடுத்து கூப்பிட்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியல. எனக்கு பிளான் மட்டும் போட்டு கொடுத்தா போதும், நான் வீடு கட்டிப்பேன், எனக்கு வேறு வழி இல்லை, இப்படி தான் எல்லாருமே கேட்குறாங்க. நான் மீண்டும் மீண்டும் பதிய வைப்பது என்னன்னா, ஒரு தங்கத்தில் ஒரு பெட்டி செஞ்சு அந்த பெட்டிக்கு லாக்கெல்லாம் போட்டு நல்ல தங்கத்திலேயே பூட்டை போட்டு அந்த பெட்டியை உள்ள பொருட்களை வச்சு நான் எடுத்துன்னு போகணும் அப்படின்னா மேலே கீழே மூடி இருக்கணும், சைடில் முன்னாடி பின்னாடி மூடி இருக்கணும். அதாவது 6 பக்கமும் ஒரு க்ளோஸ்டு அமைப்பில் இருந்தால் மட்டுமே அந்த பெட்டி தங்கத்திலேயே செய்திருந்தாலும் நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் நான் தங்கத்தில் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மேலேயும் கீழேயும் அதை க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பனாக விட்டுட்டு நான் அதில் பொருட்களை வச்சு நான் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி அது ஒரு முட்டாள்தனமோ அந்த மாதிரி தான் ஒரு இடத்த பார்க்காம எனக்கு பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதும். அதாவது பார்த்திங்கன்னா, சமீப காலமாக நான் பார்த்துக்கிட்டு வரக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மன வலியை கொடுத்துருச்சு. அதாவது காலம் எவ்வளோ முன்னேறிக்கிட்டு இருக்கு, மக்கள் நாங்களும் முன்னேறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீடு கட்டுற விஷயத்தில் மட்டும் இன்னும் எல்லாருமே அந்த பழைய காலத்து பஞ்சாங்கத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது நேர்மையான முறையில் நியாயமான முறையில் இருந்தால் ஓகே தான். இப்போ எல்லாருமே ஆளுக்கு ஆள் புக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புக்கை படிக்கிறாங்க, அதில் காப்பி பண்ணுறாங்க, இவங்க பேரை போட்டு இவங்க பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி நிறைய பேர் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நான் எழுதின புக்கு அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாருமே சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதை வாங்கி இதை படிச்சுட்டு இந்த புக்கில் இப்படி தானே போட்டிருக்காங்க, ஏன் நீங்கள் பிளான் போட்டு கொடுக்கக்கூடாது, நாங்களே இடத்த தேர்வு பண்ணிட்டோம், நாங்கள் வீடு கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூ பண்ணுறாங்க. அதாவது நான் வாழக்கூடிய வீடாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் ஆர்கியூ என்கிட்ட பண்ணலாம். ஆனால் அந்த வீட்டில் நீங்கள் தான் வாழ போகிறீங்க, எனக்கு போய் என்ன அவசியம் இருக்குது உங்களுக்கு இடத்த பார்த்து தான் நான் பிளான் போட்டு கொடுப்பேன்னு நான் சொல்கிறதுக்கு? அப்போ வாழக்கூடியவர்கள் நாமளாக இருக்கும்போது கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா? இந்த இடம் நல்ல இடமா, நம்ம வாழ்க்கையை நம்ம சந்ததியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா அப்படின்னு பார்க்கணுன்றது அந்த வீடு கட்டக்கூடியவங்களுக்கு இது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தானே. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு செலவை நான் குறைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக
நீங்கள் இடம் பார்க்க தேவையில்லை, எனக்கு வந்து பிளான் மட்டும் போட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிற மக்கள் வந்து அதிகமாயிட்டாங்க. அதாவது வெட்டி செலவு நிறைய பண்ணுறாங்க, தண்ட செலவு நிறைய பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு உருப்படியான விஷயத்துக்கு செலவு பண்ண மாட்டேன்றாங்க. நிறைய நண்பர்கள் என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து, நீங்கள் அவரை கூப்பிட்டு வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வர அழைப்பில் ஒரு 50% ஒரு நண்பர் கொடுத்தாருங்க. நாங்கள் வந்து பழைய வீடு தான், நாங்கள் வீடு கட்டிட்டோம், கட்டி 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. ஆனால் வந்து மாற்றம் எதுவும் எங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரி தெரியல, கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போது ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம். அங்கே வந்து அந்த மருத்துவரால் நம்ம உடம்ப வந்து சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, அந்த மருத்துவர் என்ன பண்ணுவார், வேற ஒரு பெரிய வசதி உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு சிபாரிசு கடிதம் எழுதி கொடுப்பார். அதாவது ரெஃபரன்ஸ் லெட்டர் எழுதி கொடுப்பார். இந்த மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த வியாதி இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இவரை அட்மிட் பண்ணி அந்த வியாதிக்கு உண்டான தீர்வு நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இவங்க நேராக எடுத்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போவாங்க. அவர் சொன்ன லெட்டர் எடுத்துக்கிட்டு அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிவிட்டு அங்கே அவங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ சார்ஜஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம போன ஆட்கள் வந்து, இல்லைங்க அவர் வந்து இவ்வளோ காசுலாம் சொல்லவே இல்லையே, கம்மியாக தான் சொன்னாருங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஆர்கியூ பண்ணுறாங்க. இவரால் முடியாத ஒரு வேலையை எங்கே வசதி வாய்ப்பு இருக்குதோ அங்கே அனுப்பும் பொழுது அங்கே அவங்களுக்கு உண்டான சார்ஜஸ் கேட்பாங்கல்ல. அந்த மருத்துவமனையில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதோ அதுக்கு என்ன சார்ஜஸோ அதெல்லாம் கேட்பாங்க. அதை போய் நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம்னா பேஷண்ட்டோட நிலைமை என்ன? ஸோ அப்போது ரெஃபர் பண்ணுற டாக்டர் வந்து இந்த மருத்துவமனைக்கு போங்கன்னு தான் சொல்லுவாரே தவிர, இவ்வளோ பேமெண்ட்லாம் அங்கே வாங்குவாங்கலாம் சொல்லவே மாட்டார். இவ்வளோ பேமெண்ட் தான் வாங்குவாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லக்கூடாது. அப்படி சொன்னார்னா அவர் வந்து ஒரு முட்டாள். அதாவது அந்த டாக்டர் எப்படி பண்ணியிருப்பாருன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோமே, ஒரு டாக்டர் வந்து 2 ஆப்ரேஷன் பண்ணுவார். ஒரு ஆப்ரேஷன் வந்து ஒரு சின்னதாக ஒரு கொப்பளம் நம்ம உடம்புல மேலேயே இருக்கும், அதை வந்து ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 1000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதே டாக்டர் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு. வயிற்றுக்குள்ளார ஒரு கட்டி இருக்கு, அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணுன்னும் போது அவர் ஒரு சார்ஜ் பண்ணுவார். ஒரு 30,000, 40,000, 50,000 அந்த ஆப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் பண்ணுவார். அந்த டாக்டர் நம்ம போய் கேட்க முடியுமா, நீங்கள் ஏற்கனவே பண்ண ஆப்ரேஷனுக்கு 1000 ரூபாய் தான் வாங்கினீங்க, ஆனால் இதுக்கு மட்டும் எதுக்கு இப்போது ஆயிரக்கணக்கில் கேட்குறீங்கன்னு கேட்க முடியுமா? ஸோ அந்த அந்த அது கேட்கறது எவ்வளோ முட்டாள்தனமோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டரை கொடுத்து அங்கே எங்கள் டாக்டர் வந்து இவ்வளோ தாங்க ஃபீஸ் சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே ஆர்கியூ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபோனில் கூப்பிட்ற நண்பர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நண்பர் கொடுத்த நண்பர் வந்து நீங்கள் இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்குவீங்க அப்படின்னு சொன்னார், நீங்கள் என்ன இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்லாம் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை கூப்பிட்றீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு நான் சரி பண்ணி தரணும். அப்போ ஒரு வேலையை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பயணம் மாறுதுன்னும் பொழுது அந்த மாற்றத்துக்கு காரணம் யாரு? அப்போ அந்த காரணமா இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமா பாதிக்கும். நிறைய ஜோதிடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயா என் லைஃப்லாம் வந்து நல்லா இல்லை,
நான் எவ்வளோ பேருக்கு நான் நல்லது பண்ணி கொடுத்துருக்கேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை பாருங்கள் நல்லா இல்லைன்னுவாங்க. காரணம் என்னன்னா, ஜோதிடம் என்பது நவகிரகங்களுடைய அடிப்படையாக கொண்டது. நவகிரகங்களினுடைய மாற்றத்தை கொண்டு தான் அந்த ஜோதிடம் வந்து கணிக்கப்படுகிறது. அப்போ அந்த ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வீக்காக இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும். அதுக்குண்டான வழியை அவங்க சொல்லும் பொழுது அந்த கிரகம் அந்த ஜோதிடரை வந்து தாக்குது. பார்த்துட்டு உன் வேலையை பார்த்துன்னு போக வேண்டியதானே, நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குற, அப்போ நான் உன்னை வச்சு செய்கிறேன்னு சொல்லி அந்த ஜோதிடர் வந்து அந்த ஆக்டிவேட் பண்ண கிரகம் இவரை வந்து வச்சு செய்யுது. ஒரு உண்மையான ஜோதிடர் நீங்கள் கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கோவிலில் வந்து அவங்க ரெஃபர் பண்ணி சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு அந்த மாற்றம் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு. ஏன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீ பார்த்துக்கோ இறைவா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்போ அந்த கடவுள் வந்து போகிறவனையும் காப்பாற்றுவார், சொல்கிறவனையும் காப்பாற்றுவார். ஸோ இதுதான் வந்து ஒரு உண்மையான ஜோதிடர் செய்யக்கூடியது. இந்த ஜோதிடத்தை தவறாக யாரெல்லாம் அணுகிறாங்களோ அவங்களாம் நிச்சயமாக வந்து பாதிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாஸ்து என்பது ஒரு பஞ்சபூதங்களினுடைய கட்டுப்பாட்டு தான் நம்ம வாஸ்துன்னு சொல்கிறோம். அது சரியான முறையில் நம்ம கட்டமைச்சு கொடுத்தோம்னா நாமளும் நல்லா இருக்கலாம், அந்த வீட்டில் வாழக்கூடியவர்களும் நிச்சயமாக நல்லா இருப்பாங்க. ஸோ ஒரு தவறான அமைப்பில் அந்த வீட்டை வந்து கட்டமைக்கும் பொழுது இந்த பஞ்சபூதத்தில் எது குறைஞ்சாலும் சரி, எது அதிகமானாலும் சரி, இப்போ ஒன்று குறையுது அப்படின்னா இன்னொன்று அதிகமாகும். அப்போ அதிகமாகறதுக்கு உண்டான பாதிப்பும் உண்டு, குறைஞ்சதுக்கு உண்டான பாதிப்பும் உண்டு. இது யாரெல்லாம் வந்து தாக்கும் அப்படின்னா, உங்களுக்கு யார் இந்த வந்து அதிகப்படியாகவும் குறைச்சி உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களையும் பாதிக்கும், அந்த வீட்டில் வாழக்கூடியவர்களையும் பாதிக்கும். இதை நான் வந்து அனுபவபூர்வமாக நான் வந்து சந்தித்து கொண்டிருக்கிறேன், பார்த்துக்கிட்டு வரேன். ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது நான் என்னுடைய அந்த அந்த ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறதுக்கு, உங்களை சரி பண்ணி கொடுக்கும்பொழுது நான் நிச்சயமாக பாதிக்கப்படுவேன். அப்போ நான் என்னை காப்பாற்றிக்கணும்ல, அந்த தாக்கம் என்ன வராமல் இருக்குன்னா நானும் சில கோவில்களுக்கு சென்று வர வேண்டும். ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு வந்து பணம் வேணும், அதை நீங்கள் கொடுத்தா தான் நான் போயிட்டு வர முடியும். ஸோ இதுக்காக வேண்டி தான் வந்து நம்ம இவ்வளோ ஃபீஸ் கொடுங்க, எனக்கு இவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோமே தவிர, எனக்கு வந்து வாழ்க்கை நடத்துவதற்கு வேறு தொழில் இருக்குது, நான் வேறு வேலை பார்க்குறேன், அதில் என்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த வாஸ்து என்பது எனக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி. ஸோ இனிமேலாவது நண்பர்கள் நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா நான் இடத்த பார்க்காம வந்து உங்களுக்கு வந்து பிளானை சரி பண்ண மாட்டேன், பிளான் போட்டு தர மாட்டேன். முதல்ல இருக்கக்கூடிய இடத்த வந்து நல்ல இடமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளானை சரி பண்ணலாம், பிளான் போட்டு கொடுக்கலாம். நீங்கள் அதில் வீடு கட்டினீங்கன்னா நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் பணம் கொடுக்குறேன், எனக்கு பிளான் போட்டு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆள் நான் கிடையாது. தயவு செய்து என்னை விட்டுருங்க. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடு போய் பார்க்குறேன், ஒரு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வீடு. சில சந்தேகம்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. போயிட்டு அவங்களுக்கு அந்த சந்தேகத்தெலாம் வந்து புரிய வச்சு அவங்க கேட்டதுக்கெலாம் வந்து ஆன்சர் சொல்லி இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்கன்னு அவங்களுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த 3-4 நாட்களாக எனக்கு வந்து பயங்கரமான ஒரு உடம்பு வலி, அந்த எந்த வேலையும் என்னால் வந்து ஒரு கான்சென்ட்ரேஷனோடு செய்ய முடியல, அவ்வளோ பாதிச்சிருக்கு எனக்கு. அதனால தான் சொல்கிறேன், வாஸ்து என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. என்னால் சத்தமாக கூட பேச முடியல. ஸோ இருந்தாலும் இதை வந்து மக்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ நம்ம மீண்டும் மீண்டும் நண்பர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை தான் வைக்கிறேன். நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா தாராளமாக கட்டுங்க,
வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, எனக்கு ஒரு வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் அது நல்ல வீடாக கட்டி நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல்கூடும்.